ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா பற்றி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம். மொமெண்ட் ஆஃப் இனர்சியானா என்னது, அது எப்படி அது வேல்யூ அதிகமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் வருது அப்படின்றத சில எக்ஸாம்பிள் ஷேப்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரக்சர் 3 ரெக்டாங்கிள் சேர்ந்த ஒரு ஐ செக்ஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா நமக்கு பீமுக்கு ஐ செக்ஷன் தான் பெஸ்ட் சூட்டபிள் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா டார்சன் ஃபோர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இல்லை சியர் ஃபோர்ஸ் எல்லாம் தடுத்து ஒழுங்காக ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு ஐ செக்ஷன் தான் சூட்டபுளாக இருக்கும். டி செக்ஷன் சூட்டபுள், அதுக்கு அடுத்து அதை விட முக்கியம் ஐ செக்ஷன், செகண்ட் தான் டி செக்ஷன் கூட சொல்லுவாங்க. சரிங்களா, ரெக்டாங்கிளை விட இது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐ செக்ஷனில் நான் ஒரு செர்டைன் கிராஸ் செக்ஷன் எடுத்து அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்சியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இதை நம்ம எப்போவுமே வரைஞ்சிக்கணும். இதோட இருக்கிறதுலே ஒரு செக்ஷன் எடுத்துட்டோம்னா அதோட பாட்டம் மோஸ்ட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்னும் லெஃப்ட் போர்ஷனை ஒய் ஆக்சிஸ்னு எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் 3 செக்ஷன் இருக்குது. இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். 1 2 3 அப்படின்னு நேம் வச்சுருக்கேன். ஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறோம். நான் இது வரைக்கும் சொன்னதில் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பற்றி சொல்லலை. ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் இதில் மெயின் ரோல் இதுக்கு தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதோட ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் மேலே தான் லோடு கொடுக்குறேன். அப்போ ஐ எக்ஸ்எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இந்த மாதிரி லோடு கொடுக்குறேன். பீம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லை இந்த ஐ செக்ஷன் ஹச் மாதிரி வச்சுருந்தோம்னா லோடு கொடுக்கும் போது அதை நம்ம இந்த ஐ செக்ஷனை இப்படி ஹரிசானலாக லோடு கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் பண்ணலை. ஐ செக்ஷனில் டாப்பில் லோடு கொடுக்குற மாதிரி தான். இப்போ ஐ எக்ஸ்எக்ஸ் வேல்யூ தான் டாப்பில் லோடு கொடுக்குறோமா, அதுக்கு பர்பண்டிகுலராக ஐ எக்ஸ்எக்ஸை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ செக்ஷன் 1 இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மொத்த திக்னஸ் 0.5. சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸில் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஐ எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோமா, அப்போ இதில் இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதோட சென்டர் 0.5 திக்னஸ் இருக்கு, அதோட சென்டர் 0.25 இருக்குமா. அப்போ இந்த பாயிண்ட் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த லைன் அது எங்க இருக்கும்னா 0.25 இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா இங்க ஒரு 0.5, இதோட லென்த் ஒரு 2.5 பிளஸ் ஒரு 0.25 இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ அதுதான் 0.5 to 0.25 மொத்தம் 2.75. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2.75 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. Y2 அடுத்தது செக்ஷன் 2ஓட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கன்னா அந்த 2 மீட்டர் செக்ஷனா, அப்போ அது ரெக்டாங்கிளில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதில் பாதி 1 மீட்டர். 1 மீட்டர் இது ஒரு 0.5 ப்ளஸ் இங்கே ஒரு 1, 0.5 ப்ளஸ் 1 1.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து. Y3 அப்படிங்கிறது 0.25, 0.5ல் பாதி 0.25, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.25 தான் தள்ளி இருக்குது. அடுத்தது இந்த 3 செக்ஷனுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். A1 A2 A3. 2 into 0.5, 0.5 into 2, 2 into 0.5 இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 மீட்டர் ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ டோட்டல் ஐ செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு அப்படின்னா இது சிமிலர் ஐ செக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமிலரா இருக்கும், ஒய் ஆக்சிஸை பொறுத்து சிமிலரா இருக்கும். அதனால நம்ம அதோட பாதியை சென்டரா எடுத்துக்கலாம். ஆனால் டிஃபிகல்ட் செக்ஷனுக்குலாம் நம்ம இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். மொத்த டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒய் இன்டூ ஏ, அதாவது ஏரியாவையும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டிவைடட் பை ஏரியா போடணும். மொத்த சமேஷன் ஆஃப் ஒய் ஏ டிவைடட் பை சமேஷன் ஆஃப் ஏ, அதுதான் ஃபார்முலா. நான் 3 செக்ஷன் இருக்குன்னா அப்போ y1 a1 ப்ளஸ் y2 a2 ப்ளஸ் y3 a3 டிவைட் பை a1 a2 a3 ரெண்டு ஆட் பண்ணும். 3 கண்டுபிடிச்சோம்னா y வேல்யூ 1.5 மீட்டர் வருது. நமக்கு டோட்டல் டெப்த் 0.5 to 0.5 மொத்தம் 3. இது சிமிலராக இருந்தால் பாதியில் வரும் 1.5. அதே போல் 1.5 வந்துருச்சா. இதே ஒய் ஆக்சிஸை பொறுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சோம்னா 2 மீட்டர் லென்த் இருக்குது, அதில் பாதி 1 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம மேலே தான் லோடு கொடுத்துருக்கோம், அதனால எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து கண்டுபிடிச்சோம். ஒய் வேல்யூ எக்ஸில் இருந்து 1.5 அப்படின்ற அளவில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஐஎக்ஸ்எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் முன்னே சொன்னேன் BDQ/12 ப்ளஸ் A இன்ட்டு Y மைனஸ் ஒய் பார், அப்படின்னா ஒய் பார் மைனஸ் Y1 ஹோல் ஸ்கொயர், எப்படி வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். அது என்ன ஒய், இந்த 2 ஒய்யும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பி பிரெத்தை போடுறோம். அதாவது அதுக்கு முன்னாடி சமேஷன் கொடுத்துருக்கேன், ஏன்னா 3 பார்ட் இருக்கா, அதனால ஒவ்வொரு பர்சனோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா IXX1 IXX2 IXX3 3 கூட்டினோம்னா ஐ செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் XX1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்சியா. பி 2, டி 0.5, பிரெத் 2 மீட்டர் இருந்தது, டெப்த் 0.5 இருக்கு, 2 மீட்டர் 0.5 பிளஸ் ஏரியா 2 into 0.5 போட்டோம். இந்த ஒய் பார் அப்படின்னா என்னன்னா
ஐ செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல 1.5 மீட்டர், இந்த 1.5 மீட்டர் அது வந்து ஒய் பார். y1 அப்படின்னா ஒன்னாவது செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தான் y1. சரிங்களா? அதாவது அது எங்க இருந்துன்னா இந்த எல்லாமே இதுல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான். இப்போ ஐ செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 1.5 மீட்டர் இருக்கு. ஒன்னாவது செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து 2.75 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ இதையும் மைனஸ் பண்ணா மீதி இந்த செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து அந்த சிங்கிள் செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதுதான் y மைனஸ் ஒய் பார் அப்படிங்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு கம்பைன்டு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது, அதோட இனர்சியா கண்டுபிடிக்கும் போது அந்த ஏரியாவை வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து அந்த ஒரு பார்ட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அது வந்து மாறும். அப்படிங்கிறதுனால தான் அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ y மைனஸ் ஒய் பார் டோட்டல் சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மைனஸ் பண்ணுறோம், ஹோல் ஸ்கொயர் போடுறோம். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்சி IXX1. அதே போல் IXX2 போடும்போது 1.5 போட்டிருக்கேன். அதாவது டோட்டல் ஐ செக்ஷனுக்கு 1.5 மொமெண்ட் ஆஃப் இனர்சியா, இந்த ரெண்டாவது செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் 1.5 தான். 1.5 மைனஸ் 1.5 ஈக்குவல் டு 0.33. அதாவது இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும். இப்போ இந்த போர்ஷனே 0 ஆயிரும், மீதி BDQ/12 அப்படின்ற இந்த போர்ஷன் மட்டும் இருக்கும். இது வந்து சிங்கிள் மெட்டீரியலாக இருந்தாலும் இதே போல தான் ஆகும். ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் வச்சு அதுக்கு கண்டுபிடிச்சோம்னா அதோட சென்டர், ரெக்டாங்கிள்ங்கிறது ஒரே ஒரு மெட்டீரியல் தான், அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி டோட்டல் ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மைனஸ் அந்த ரெக்டாங்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதே பாயிண்ட். அதனால தான் நான் முன்ன பார்த்த போன வீடியோவில் BDQ/12 மட்டும் போட்டிருந்தேன். இந்த AM இன்டூ y மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை. சரிங்களா? அடுத்தது I3க்கும் அதே போல் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 3 வேல்யூயும் நம்ம வந்து பார்க்குறோம். இதுலேருந்து IXX1ம் IXX3யும் ஒரே வேல்யூவாக இருக்குது. ஏன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலிருந்து அது வந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதிலிருந்து இதுவும் அதே டிஸ்டன்ஸில் இருக்குது, இதிலிருந்து இதுவும் அதே டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ அதோட இனர்சியா வந்து சேமாக தான் கண்டிப்பாக வரும். நடுவில் இருக்க IXX2 வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேற இடத்துல இருக்குது, அது சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து வேற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால அதோட வேல்யூ வந்து வேறையாக வரும். சேம் ஏரியா இருக்க ஒரு மெட்டீரியல் வந்து டோட்டல் செக்ஷனில் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து சேம் டிஸ்டன்ஸில் வேற எங்கே இருந்ததுனாலும் அதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்சியா வந்து ஒரே மாதிரி தான் வரும். அதே போல் இப்போ இந்த ஐ செக்ஷன் வந்து நம்ம டோட்டல் இந்த ஐ செக்ஷனில் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து இங்கே தூரத்தில் இருக்குது. தூரத்தில் இருக்கும் போது இனர்சியா அதிகமாக வரும், பக்கத்தில் வர வந்து இனர்சியா வந்து குறைஞ்சிரும். அந்த ஐ செக்ஷன் மேலே, அதாவது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலேயே அந்த செக்ஷன் இருந்ததுன்னா அந்த y மைனஸ் ஒய் பார் வேல்யூ வந்து 0 ஆயிரும். அப்போ வந்து ரொம்ப மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்சியா தான் வரும். இது ஏன் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் பெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ வந்து இதுதான் ஐ செக்ஷன், இது லென்த் வைஸ் நான் வந்து 3Dயில் வரைஞ்சிருக்கேன். லோடு வந்து நம்ம இங்கே கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெயிட்ல இருந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும். சரிங்களா? இந்த அளவு வந்து பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது எப்படி பெண்ட் ஆகும்னா, இந்த மெட்டீரியல் எப்படி ஃபோர்ஸ் உணரும்னா, இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ, இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் பெண்டிங் எந்த ஃபோர்ஸும் உணராது. ஆனால் இந்த டாப் போர்ஷன் வந்து டென்ஷன் ஃபோர்ஸை உணரும். பாட்டம் போர்ஷன், இந்த பாட்டம் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ரஷனை உணரும். ஆக மொத்தம் என்னன்னா, இந்த மெட்டீரியல் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே பக்கத்தில் வர அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் கிட்டே வந்துருச்சுன்னா சென்டர் டென்ஷனோ கம்ப்ரஷனோ வந்து கம்மியாயிரும். அதனால தான் நான் சொன்னேன், மொமெண்ட் ஆஃப் இனர்சியாவும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து எவ்வளோ தள்ளி இருக்கோ அந்த அளவு அதிகமாக உணரும். இப்போ இந்த பிளேட், இந்த ஃபிளாஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அதிக டென்ஷன் உணரும். இது இன்னும் தூரத்தில் ஹைட்டில் இருந்ததுன்னா அது மேலே இன்னும் டென்ஷன் வந்து நிறைய இருக்கும், நம்மளால இமேஜின் பண்ணிக்க முடியும். அதை பொறுத்து தான் செக்ஷன் வந்து எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்சியா அதிகமாக உணருதா கம்மியாக உணருதா, அதுக்கு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சேம் லோட் கண்டிஷன் தான் இதில் பார்த்தோம்னா, சேம் லோட்லேயே இந்த டெப்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட டாப் போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து, அதாவது ரொம்ப பெண்டாக ட்ரை பண்ணும். அதுக்கான ரெசிஸ்டன்ஸும் அதே போல் அதிகமாக இருக்கும் டாப்பில் இருக்கும் போது. ஏன்னா ஒரு செர்டைன் லோடுக்கு ஒரு செர்டைன் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்றது இந்த மெட்டீரியலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெப்த் அதிகமாக ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிஃப்ளெக்ஷன் ஆக ட்ரை பண்ணும். அதனால அதுக்கு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதில் வந்து உணரும். அதை தான் வந்து நம்ம இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ IXX வந்து இந்த 3 வேலையும் ஆட் பண்ணோம்னா வருது 3.1
5 மீட்டர்/4 அப்படின்றது வருது. அந்த அளவு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐ செக்ஷனுக்கு இருக்குது. சேம் அதே போல் ஒரு டி செக்ஷனுக்கும் நான் வந்து டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். பாட்டமில் ஒரு கோடு, சைடில் ஒரு கோடை வச்சுட்டு இதோட y1 y2 A1 A2 எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம முன்னே கண்டுபிடிச்ச மாதிரி இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இதுலேயும் லோடு வந்து டாப்பில் தான் கொடுக்குறோம். டோட்டல் ஒய் பார் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் டி செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 2.375 அப்படின்ற ஹைட்டில் வந்து இருக்குது. அதே போல் IXX1 IXX2 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சேம் நம்ம அப்ளை பண்ண மாதிரி IXX வந்து 3.45 வந்து வருது. இதில் என்ன வருதுன்னா இப்போ 3 × 0.5 3 × 0.5 மொத்த ஏரியா எவ்வளோ வருது. A1 வந்து 1.5 A2 வந்து 1.5 சரிங்களா. இதுக்கு ஏரியா என்ன வருது 111 மொத்தம் 3 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்குது. இதுக்கு 1.5 அதே 3 மீட்டர் ஸ்கொயர். அதே 3 மீட்டர் ஸ்கொயரில் இந்த செக்ஷனை மாற்றினதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி மாதிரி இருக்குது பாருங்கள். 3.5 மீட்டர்/4 ஐ செக்ஷனுக்கு, 3.45 மீட்டர்/4 டி செக்ஷனுக்கு. டி செக்ஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஃப்ளாஞ்சோட லென்த்து, இந்த வெப்போட லென்த்து, திக்னஸ் அதை பொறுத்து வந்து வெவ்வேறு மாதிரி மாறும். நான் எடுத்துக்கிட்ட ஷேப்புக்கு வந்து கிட்டத்தட்ட வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அந்த செக்ஷனோட ஷேப்பை நம்ம மாற்றுறது மூலமாக இனர்சியாவை நம்ம அதிகமாகவும் ஆக்கலாம், கம்மியாகவும் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். சரிங்களா. நம்ம இன்னும் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம முன்னே இப்போ இது வரைக்கும் இனர்சியாவை பற்றி பார்த்தோம். ஆனால் நம்ம பார்க்குறது காலம். அதில் வந்து பக்லிங் லோடை பற்றி தான் பார்க்குறோம். மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ள வரும்போது λ = L effective / R minimum அப்படின்னு சொன்னோம். அதாவது R minimum = L effect √I/A அப்படின்ற ஃபார்முலாவை பார்த்தோம். இதில் இருந்து என்ன தெரியுது, I = A × R minimum squared அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணால் A × R minimum squared இதில் நமக்கு தெரிஞ்ச இனர்சியா ஃபார்முலா BdQ/12 + A × y - y1 ஹோல் ஸ்கொயர். இதில் BD அப்படிங்கிறத இது ஏரியா சரிங்களா. அதை பொதுவாக இதை BDன்னு மாற்றிக்கலாம் ஏரியாவை. இதில் ஒரு BD எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம்னா மீதி D²/12 + y - y பார் ஹோல் ஸ்கொயர். A × R minimum BD/Aவும் இதுக்கு பதில் R minimum போகலாம். R minimum வேல்யூ வந்து இந்த வேல்யூ இருக்குது. இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. ரெக்டாங்கிள் செக்ஷனுக்கு இது சரியாக இருக்கும். ஒருவேளை சர்க்குலர் செக்ஷனாக இருந்தால் நமக்கு வந்து இந்த BdQ/12ங்கிறது π/64 D/4ன்னு மாறும். ட்ரையாங்கிளாக இருந்தால் BdQ/36ன்னு மாறும். அதுக்கேற்ற மாதிரி R minimum மாறிக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த R minimum அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எதை பொறுத்து மாறுதுன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து எந்த அளவு தள்ளி அந்த மெட்டீரியல் தள்ளி நமக்கு வந்து இருக்குது அந்த மெட்டீரியல், அப்படி அதை பொறுத்து வந்து R minimum வேல்யூ வந்து மாறும். அதாவது R minimumக்கு டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு ஆக்சிஸ், நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் R minimum, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். அப்போ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அது பெண்ட் ஆகிற ரேடியஸ் அந்த கைரேஷன் ரேடியஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதை தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிம்பிளாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். சரிங்களா. லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் அப்படின்னா நம்ம முன்னே பார்த்தோம், π² EI/L effective². இதில் I minimum நம்ம எடுத்துக்கிறோம்னா ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. யூலர்ஸ் ஃபார்முலாவில் மினிமம் வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு காரணம், ஏன்னா மினிமம் வேல்யூவில் தான் ஈஸியாக நமக்கு பெண்ட் ஆகும். ஒரு காலம் அதோட டாப் கிராஸ் செக்ஷன் வந்து இப்படி இருக்குன்னா, டாப்பில் லோடு கொடுத்துட்டோம் சரிங்களா, வெர்டிகலாக. அந்த லோடால் காலம் வந்து சேம் லோடு தான், ஆனால் ஏதாவது ரெண்டு பக்கத்தில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பெண்ட் ஆகலாம், ஒய் ஆக்சிஸ்லேயும் பெண்ட் ஆகலாம். நம்ம வந்து மினிமம் I minimumனா ஒய் ஆக்சிஸில் பெண்ட் ஆகும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறது தான் சேஃப். ஏன்னா நமக்கு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க செக்ஷனில் இதாக பெண்ட் ஆகிடும் ஈஸியாக. அதனால தான் I minimum எடுத்துக்கிறோம். நம்ம ஒருவேளை I maximum திக்னஸ் அதிகமாக இருக்க சைடு வந்து டிசைன் பண்ணிட்டோம்னா, அந்த திக்னஸ் அதிகமாக இருக்க இடத்துல அதிக பி யூலர் இல்லைனா பி பக்லிங், பி கிரஷிங், அந்த லோடு வந்து அதிகமாக திக்னஸ் இருக்க இடத்துல வந்து அதிகமாக வேல்யூ வந்து வந்துடும். அப்போ நம்ம அவ்வளோ லோடு வந்து தாங்குவோம். இப்போ ஒரு திக்னஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல 50 kN அப்படின்ற அளவில் தான் பெண்ட் ஆகுது. அதை வந்து நம்ம I maximum போட்டோம்னா அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் 50 kN லோட கொடுத்தோம்னா திக்னஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து ஈஸியாக பெண்ட் ஆயிரும். 50 விட கம்மியாக 40 கூட அது பெண்ட் ஆயிரும். அதனால தான் இருக்கிறதுல ஈஸியாக பெண்ட் ஆகிற இடத்த வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு பி கிரிப்ளிங் வந்து பி கிரஷிங் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. அதனால தான் I minimum வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பற்றி இதில் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.